இன்கேஸ் அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு எடப்பாடி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த மாநாடுக்கு வந்து ஸ்டாலினே ஒரு தலைமை தாங்குற மாதிரி ஒரு கட்டமைப்பை திமுக ஏற்படுத்தியிருப்பாங்க. தமிழக வாழ்வு உண்மை கட்சி நான் வந்து அப்படிங்க இப்படிங்க நான் டோல்கேட்டில் உடைப்பேங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஏதோ சொல்கிறார். ஆனால் திமுக கூட்டணி விட்டு ஏன் வெளில வர மாட்டேன்றாரு? இந்து முன்னணி RSSலாம் சேர்ந்து அண்ணாமலை வரணும்னு நினைக்கிற மாதிரி இங்கே நினச்சிட்டு போகிறாங்க. வீட்டில் நினச்சிட்டு போகிறதுனா அதில் வந்து ரெண்டு ஊடகங்களும் அவருடைய திமுக சப்போர்ட் பண்ணுற ஊடகங்களும் இந்த கூட்டணியை நோக்கியே தான் இங்கே ஒட்டுமொத்த மக்களையும் அரசியல்வாதிகளையும் திசை திருப்புற மடைமாற்ற வேலை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. கூட்டணி கட்சியாக இருக்கிற பாரிவேந்தரோட ஊடகம் தான் புதிய தலைமுறை, ஒன் ஆஃப் த பிரீமியர் மீடியாஸ் ஆஃப். நீங்கள் அது நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏன்னா ப்ரீபெய்ட் முறையை ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த 100 யூனிட் ஃபேக்கு இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க பாரு, 100 யூனிட் அந்த ஃபேக் வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் வெளியில். எல்லா இடத்துலையும் கலைஞர் சிலையை திறந்துட்டு இருக்காங்க. அது கூட உதயநிதி அவர்கிட்டையும் ஸ்டாலின் அவர்கிட்டையும் கேட்டால் நாங்கள் கலைஞர் சிலையை திறக்காம யார் சிலையை திறக்க சொல்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து பாடுபட்டான்றதை ஒத்துக்கிறோம். ஆனால் கலைஞர் மட்டுமே தான் பாடுபட்டாரா? நாரஸ்மேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போது தேர்தல் சார்ந்த விஷயங்களை இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ ரீசெண்டாக நேற்று எடப்பாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற விஷயங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் திமுகவுக்கு எதிரான ஒருமித்த கருத்து இருக்கிறவங்களோட கூட்டணி அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. ஆனால் ஜெயக்குமார் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது எப்படி எடுத்துக்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எடப்பாடி அவர்களுக்கு வந்து எப்படியாவது எதனாவது சைடு இருக்க கூட்டணியை உடைத்தால்தான் நாம் வந்து 2027 26 நகர முடியுன்றது ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டார். அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். திரும்ப ஒரு ஹோப் ரொம்ப அவர்கிட்ட இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை வந்து திமுக வேறு மாதிரி ப்ளே பண்ணி திருமாவளவனுக்கே தெரியாமல் திருமாவளவன் உள்ளே பூந்து மூல செலவை செய்து அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஓப்பனாக சொன்னான். அது வந்து கிட்டத்தட்ட திமுகவுடைய பெரிய ஒரு ஹையர் ப்ளே அப்படின்னு தான் சொல்லுவேன். அது வந்து அதிமுக எதிர்பார்க்கல. அப்போ கூட வந்து அதிமுக வந்து என்ன நினச்சாங்கன்னா நம்மளை கூப்பிட்டா போகலான்னு நினச்சாங்க. திமுக பிரதிநிதியே அங்கே வரும் அப்படின்ற கான்செப்ட் வரப்போ அதிமுக அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு போகவும் இல்லை. இன்கேஸ் அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு எடப்பாடி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த மாநாடுக்கு வந்து ஸ்டாலினே ஒரு தலைமை தாங்குற மாதிரி ஒரு கட்டமைப்பை திமுக ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் திமுகவோட பிளான் இருந்துச்சு. அப்போ எடப்பாடி முன்னப்பின்னே இருந்தவொடனே 2 பேர் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் அமிச்சோன்னா அவர் அப்படியே ஒதுங்கிட்டார். அதே மாதிரி இதுவும் சாம்சங் கூட்டணியிலையும் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பண்ணார். மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும்போது அது அப்படியே மடைமாற்று பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டு அதிகமாக பொன்னாடி திருமாவளவன் 10 சீட்டு கேட்டார். இந்த மாதிரி நம்ம 30 சீட்டு தரோன்னு ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுக்கலாம், பணமும் கொடுக்கலான்ற மாதிரிலாம் ஒரு பிளான் வச்சு. பட் ஆனால் திமுக வந்து கரும்பையும் கொடுத்து கூலியும் கொடுக்குது. திமுக சீட்டையும் கொடுத்து அந்த சீட்டில் வென்றெடுத்திற்கான பணத்தையும் கொடுக்குது. அதுதான் திமுகவுடைய பலமாக பார்க்கப்படுது. இன்னைக்கு வந்து வேல்முருகன் வந்து கத்திக்கிட்டே இருக்கார், தமிழக வாழ்வு உண்மை கட்சி நான் வந்து அப்படிங்க இப்படிங்க நான் டோல்கேட்டில் உடைப்பேங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஏதோ சொல்கிறார். ஆனால் திமுக கூட்டணி விட்டு ஏன் வெளில வர மாட்டேன்றார்? அது ஒரு காரணம் இருக்குல்ல. அப்போ வேல்முருகன் நிற்கிறதுக்கான பணமும் கொடுக்குறாங்க, அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு நன்றி விசுவாசமும் அவங்கள்ட்ட இருக்குது. கம்யூனிஸ்ட் வந்து வெளியில் வந்து சொல்லலாம் நாங்கள் மக்களுக்காக போராடுறோன்ற ஒரு படம்லாம் காட்டலாம். ஆனால் கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறதுக்கான பண உதவி செய்து திமுக தானே. ஆனால் இன்றைக்கி வந்து திருமாவளவர்கள் மட்டும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டும் ரொம்ப ஒரு பலமாக நாங்கள் வெளியில் வரோம், நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு பலமாக ஏன் சொல்கிறாங்கன்னா, இதனால் வரையும் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்ட்ஸ் கிடையாது. இப்போ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வந்து மார்ட்டின் மூலம் அவங்களுக்கு கிடைக்குது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலம் அவங்களுக்கு கிடைக்குது. அவர் வந்து மார்ட்டின் லாட்ரி அதிபருடைய மருமகன். அவர் என்ன நினைக்கிறார், மார்ட்டின் வந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் லாட்ரி தொழிலில் கொண்டு வரணும். இப்போ அவர் வந்து திமுகவுக்கு பெரிய ஃபண்ட் பண்ணாங்க. திமுகவுக்கு வந்து 2 பெரிய கம்பெனிஸ் தான் ஃபண்ட் பண்ணிச்சு. தேர்தல் நிதி உங்களுக்கே தெரியும். தேர்தல் பத்திர நிதி வந்து மார்ட்டின் வந்து ஒரு 500 கோடியும், மேகா இண்டஸ்ட்ரின்னு சொல்லுகிற இப்போ ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தினாங்க அவங்க ஒரு 150 கோடி சொல்லி 650 கோடி கொடுத்தாங்க திமுகவுடைய தேர்தல் நிதி பத்திர நிதியில். அதில் மேஜராக கொடுத்தது மார்ட்டின் தான் கொடுத்தாங்க. ஏன் மேஜராக அவங்க வாங்கினாங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படின்னா லாட்ரி பிஸ்னஸை திமுக அரசாங்கம் கொண்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து லாட்ரி பிசினஸ் மார்ட்டின் வந்து பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காரு அமௌண்ட். நான் சொல்றது வந்து பிஜேபி எல்லாருக்கும் காமனா கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டிலேயே 500 கோடி. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ தொழிலதிபர் இருக்காங்க. டிடிகே இருக்கிறாரு, டிவிஎஸ் இருக்கு, அசோக் லேலண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் இல்லையா? அவங்களாம் எதனா ஒன்று கொடுத்துருக்காங்களா?
அப்போ இவங்க மட்டும் கொடுக்குறாங்கன்னா இது திருப்பி இந்த ஒரு ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் அவங்க கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது தொட்டால் இங்கே தேவையில்லாமல் வாக்கு வாங்கி பெண்கள் வாக்கு இழந்துரும்னு சொல்லிட்டு திமுக அதுக்கு உடன்படாதப்ப இப்போ மார்ட்டின் அவர்கள் வந்து புதுசாக ஒரு இதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்ப நமக்கான அரசாங்கத்தை அமைக்கணும். எப்படி வந்து திரு விஜயர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இயேசு சபையும் கத்தோலிக் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பேக் போனாக இருந்து ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக வர்றதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க் பண்ணுதோ, அதே மாதிரி இங்கே மார்ட்டின் வந்து இங்கே ஏடிஎம்கே அல்லாதவோ இல்லை டிஎம்கே அல்லாத அல்லது வந்து டிஎம்கே அல்லாத ஏடிஎம்கே சப்போர்ட்டாக லாட்ரி பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீம் வரணும்னு நினைக்கிறதா பொது வழியில் சொல்கிறாங்க. சார் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்து அண்ணாமலை வரணும்னு நினைக்கிற மாதிரி இங்கே நினச்சிட்டு போகிறாங்க. வீட்டில் நினச்சிட்டு போகிறதுனா அதில் வந்து 2 கணக்கு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது திருமாவளவனுக்கு அவர்கள் இதனால் வரையும் திமுக சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அது திருப்பி மறுபடியும் அதை உறுதியப்படுத்துறாருல. திருப்பி வரப்ப நான் முன்னாடி சொல்றேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வன்னியரசு அவர்களும் பாலாஜி அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் ஒரு டீமா செயல்பட்டு திமுக எதிரான கருத்துக்களை ஆதவர்ஜுனா சொல்றாரு. அவரை நீங்க பேச்சை கண்டிக்கணும், அவர் கட்டுப்படுத்துக்கணும்னு சொல்லி ஒரு பிரஷர் திருமாவளவன் கொடுக்குறப்ப உங்களுக்கு வன்னியரசு அந்த பிரஷரை கொடுத்தாரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை கடந்து போகணும், நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரும் அதே தான் சொல்றாரு. திருமாவளவன் முதல்வராக தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றது நான் ஆமோதிக்கிறேன். 2 டீமா செயல்படுறப்ப திமுகவுக்கு எதிராக பண்ணாம திமுக சப்போர்ட்லயே நம்ம திருப்பி ஜெயிக்கணும் அங்க நினைக்குது. எப்படி வந்து பிஜேபி கூட்டணி வேணும்னு சொல்லி கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி போன்ற ஆட்கள்லாம் பிஜேபியோட கூட்டணி வேணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை வந்து ஏடிஎம்கே கொடுக்குறாங்களோ, பிஜேபி கூட்டணி வேணான்னு சொல்லி மதச்சார்பற்ற சில எஸ்டிபிஐ மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து வேற கட்சி வேற பரிமாணத்தில் அவங்க வந்து கூட்டணி வேணான்னு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த இது நீங்க எடுத்துக்கணும். திருப்பி திமுகவோட கூட்டணி வச்சா நமக்கு சீட்டு கிடைக்கும், நம்ம எளிதாக ஜெயிக்கலான்னு ஒரு விதுவும், அதை வச்சுனா நமக்கு சீட்டு தரல, கள்ளக்குறிச்சி பொதுத்தொழில் நமக்கு தேவையில்லைன்ற ஒரு கோவத்தில் இந்த டீமை உடச்சி வெளியில் கொண்டு போகணும், இதுக்கான ஒரு புதிய டீமை ஃபார்ம் பண்ணுன்றப்ப அப்போ அதற்கான தைரியம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவனுக்கு ஏன் வருதுன்னா, இப்போ அவர் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. 1. 2வது இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பெருசாக வேணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பட்டியலின சகோதரர்களுக்காக பாடுபடுற கட்சின்ற கட்டமைப்பை உடைத்து நாங்கள் எல்லாருக்குமான ஒரு கட்சின்றதுனால தான் இப்போ ஒரு மகாராஷ்டிரால 8 தொகுதியில போட்டிடுறாரு. தமிழ்நாட்டில் தார நிரூபிச்சிருக்காங்க. இப்ப எஸ்.எஸ். பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தார் திருப்பூர்ல ஜெயிச்சிருக்காரு. ஷானவாஸ் வந்து பட்டியல் சமூகத்தார் ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கப்ப எல்லாருக்குமான கட்சியா வந்து விசிகா வருவது குறைந்தபட்சம் சொல்றேன். நான் சொல்றது பெருவாரியா பண்ணுனால தான் இன்னைக்கு எல்லா இதுலயும் அவங்க போட்டிடுறாங்க. கர்நாடகால போட்டிடுறாங்க. இன்னைக்கு இந்தி கோட்டில 10 இடங்கள்ல வந்து லல்லு பிரசாத் யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட கூட்டு சேர்ந்து மகாராஷ்டிரால போட்டிடுறாங்க. அது வேற இது. ஆனால் அதற்கான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை மாரல் சப்போர்ட்டாக ஆதவர்ஜுனா ரெட்டி தராரு அப்படின்றதுக்காக ஒரு கைமாறாத லாட்டரி தொழிலை இங்கே கொண்டு வரணும். அப்போ திமுக அரசாங்கம் லாட்டரி தொழிலை செய்ய மாட்டாங்கன்றது கான்ஃபிடண்டாக தெரிஞ்சிருச்சுன்றப்ப இப்போ ஆதவர்ஜுனா ரெட்டி வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக மறைமுகமாக தரதுனால திருமாவளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்திருக்கு. அப்போ தைரியம் வரப்போ நம்ம வந்து கூட்டணி உடைச்சிட்டு வெளியே போகலாம். அது வந்து ஏடிஎம்கேவோடையோ காங்கிரஸோடையோ விஜயோடையோ அது அவருடைய தனிப்பட்ட செயல். அது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, அதை பற்றி மாற்றல. ஆனால் அந்த தைரியத்தை கொடுத்தது இவர்கள் தான். அதுக்கு பிரதிபலனாக அவங்க எதிர்பார்க்கறது இங்கே லாட்டரி சீட்டை கொண்டு வரணும் அப்படின்றது தான். இதுதான் ஒன்று இன்றைக்கு வந்து அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம இன்னொன்று சொல்லணும். என்னன்னா இன்னும் தேர்தல் வர்றதுக்கு 18லேருந்து 20 மாதங்கள் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் இருக்குது தேர்தல். சரிங்களா? இந்த 1.5 வருஷம் தேர்தல் இருக்கிறப்ப இப்படியே கூட்டணி பற்றியே ஒரு விஷயத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களில் திமுகவுடைய ஊடகங்களும் அவருடைய திமுக சப்போர்ட் பண்ணுற ஊடகங்களும் இந்த கூட்டணியை நோக்கியே தான் இங்கே ஒட்டுமொத்த மக்களையும் அரசியல்வாதிகளையும் திசை திருப்புற மடைமாற்ற வேலை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா கூட்டணின்றது எப்போ தேர்தல் வர 1.5 வருஷம் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி தான் கூட்டணி ஃபார்ம் ஆகும். அதற்கப்புறம் அவங்கவுங்க தொண்டர்களோட ஜெல்லாவாங்க. தொண்டர்களோட அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போக போகிறாங்க. என்னென்ன வகுத்துட்டாங்களோ தேர்தல் மேனிஃபெஸ்டோ வெளியிடுறது, தேர்தல் வருது, ஜெயிக்கிறதுலாம் அடுத்தது. அப்போ இதனால் வரையும் திமுக என்னென்ன மக்களுக்கு ஒரு அநீதியை அளிச்சிருக்குன்றதை பற்றி பேசுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தயாராகலை. இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களையும் மடைமாற்று செய்கிற வேலையை திமுக மறைமுகமாக அந்த ஐடி விங் பண்ணுதான்ற ஒரு கேள்வி எழுது. தேர்தல் வர்றதுக்கு 1.5 வருஷம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி மழைக்கு என்ன தொலைநோக்கு திட்டம் வச்சுருக்கீங்க? வறுமை கோட்டில் இருக்கவங்களை மீட்டுறதுக்கான என்ன இது? நம்மளுடைய ஆட்சிக்கு வந்து 3.5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்கள் 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்கா, அதை மீட்பதற்கான என்ன வழிகள்? இப்படி பல விஷயங்கள் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, இதெல்லாம் போயிட்டே இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போகுது. இன்றைக்கி ஆக்சிடென்ட்டில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. கடத்தலில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கடத்தல் தொழில் இங்கே நடைபெறுகிறதுன்னு சொல்கிறது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா குருவின்றது மூலம் தங்க கடத்தலில் பாதி பேர் 20 பேரை பிடிச்சிருக்காங்க. இதுக்கான தைரியத்தை எப்படி கொடுக்குறாங்க?
கஞ்சா புழக்கமும் ஹெராயினும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது இங்கே ஈஸியாக கிடைக்குது அப்படின்றாங்க. ஒரு பெண் சாதாரண ஒரு பெண் வந்து கஞ்சா வைத்து முந்தானது கைது செஞ்சுருக்காங்க. ஒரு துணை நடிகையாக இருக்கிறவங்க அவங்க சிந்தட்டிக் ட்ரக் வச்சு ஒரு மெயில் மூலம் அப்ரூவல்ஸ் வாங்கி எங்கெங்கே சப்ளை பண்ணி முந்தானது கைதாகிருக்காங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது ஈஸியாக பிடிக்க முடியாது. இப்போ ஒரு கஞ்சா வந்து தமிழக அரசு கைது பண்ணுதுன்னா இந்த கஞ்சா யார் யார் விற்கிறாங்கன்னு போலீஸுக்கு தெரியும். ஏன்னா மாமூல் போகும், போலீஸுக்கு மாமூல் போகாமலாம் இருக்காது. கஞ்சா முன்னாள் இந்த ஏரியாவிலேருந்து கஞ்சா சப்ளை ஆகுதுன்னா இவன் தான் வாங்குவான், இவன் தான் பிரிப்பான், இங்கேருந்து மூலம் இங்கே கை மாற்றுவான், இங்கே தான் விற்பாங்க. அப்புறம் வந்து கஞ்சா கேஸில் ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு டார்கெட் வரப்போ ஒரு 10 பேரை சும்மா அரெஸ்ட் பண்ணி தப்பி வெளியிடுவாங்க. இப்படி தான் போலீஸ் இங்கே செயல்பட்டு இருக்குது. ஆனால் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது போலீஸ் எல்லாம் தாண்டி தகவல் தொழில்நுட்பம் மூலம் பரிமாறுகிற ஒரு ட்ரக்ஸோடு இருக்குது. அது வந்து டிஜிட்டலாக அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதப்ப இதற்கான விழிப்புணர்வை தமிழ்நாடு சைபர் கிரைம் இருக்கா, அதற்கான ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கா, இது எப்படி வந்து இந்த மெயிலை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாமே கண்காணித்து அந்த இதை பிடிக்கணுன்ற எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்கக்கூடிய ஊடகவியால் ஏன் பேச மாட்டேன்றாங்க, எதிர்கட்சிகளும் பேச மாட்டாங்க, ஏன் பேச மாட்டேன்றாங்க? அப்போ வந்து இதை வந்து மடைமாற்று யார் செய்யறது? இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் திமுக செய்து தான் சொல்கிறேன். திமுக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே எது பாருங்க, திமுகவும் அதன் அடிமை ஊடகங்கள். ஏன் சொல்கிறேன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்கும் ஒரு ஊடகம் இருக்கு. இன்னைக்கு வந்து வைகோ அவர்கள் எடுத்துக்கினா மதிமுக ஒரு மறுமலர்ச்சி ஒரு ஊடகம் இருக்கு. திரு விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கினா வெளிச்சம்னு ஒரு ஊடகம் இருக்கு. காங்கிரஸ் எடுத்துக்கினா மெகா டிவியும் வசன் டிவின்னு ஒரு ஊடகம் இருக்கு. இப்படி திமுகவுடைய திமுக சப்போர்ட் ஆல்ரெடி கலைஞர் டிவி. பாஜகவோட கூட்டணி கட்சியா இருக்கிற பாரிவேந்தரோட ஊடகம் தான் புதிய தலைமுறை, ஒன் ஆஃப் த பிரீமியர் மீடியாஸ் ஆஃப். நீங்க அது நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா பாஜக கூட்டணி கட்சியில பாரிவேந்தர் அவர்கள் இருந்தாலும் இன்னைக்கு வரையும் பாஜகவுன்னு முழு சப்போர்ட்டை பாரிவேந்தர் டிவியா இருக்கக்கூடிய புதிய தலைமுறை சப்போர்ட் பண்ணி எதுனா ஒன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அவர் பொது ஊடகமாக தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் அலையன்ஸ்ல இல்லாதப்பையும் அவர் சப்போர்ட் பண்ணல. அலையன்ஸ் ஏன்னா அவர் அந்த ஊடகம் சம்பந்தமான எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளேயும் அவர் வந்ததே கிடையாது. அது ஊடகமா செயல்படுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா நான் சொல்ற எல்லா ஊடகங்களும் இங்க தேனும் பாலும் ஓடுற மாதிரி தானே காட்டுறாங்க. இன்னைக்கு சன் டிவி, இன்னைக்கு ஜெயா டிவியில் எடுத்தால் தான் தமிழ்நாட்டில் என்னென்ன அக்கிரமல் ஓடிட்டு இருக்குன்னு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க கலைஞர் டிவியோ சன் நியூஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற மாதிரி தானே சொல்றாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் மாற்று சிந்தனை நோக்கி நகராமல் நம்மளை ஆட்சியில் நடக்கிற அவப்பீடுகளை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. இன்னைக்கு கரண்ட் பில் பெரிய பிரச்சனையா இருக்கு நமக்கு எல்லாருமே. இன்னைக்கு எல்லாருமே கேட்டுக்கிறோம், 2 மாசம் எங்களால் கட்ட முடியல, எங்களுக்கு மாதம் ஒரு முறை பண்ணி கொடுங்க, டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வாங்க, அதை பற்றி சொல்ல மாட்டேன்றாங்க. ப்ரீபெய்ட் முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்துது. ப்ரீபெய்ட் முறை கரண்ட்ல அறிமுகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டும், இன்னும் உங்களுக்கு 20 யூனிட் தான் இருக்குது, இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் பணம் கட்டினா தான் யூஸ் பண்ணுன்றப்ப மேன் பவர் மிச்சமாவது, கரண்ட் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம கணக்கீடு பண்ண முடியுதுன்னு நிறைய ப்ளஸ் இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லாருமே கரண்ட் பில் கட்டுறாங்க. இன்னைக்கு செல்ஃபோன் இப்போ வந்து போஸ்ட்பெய்டோட ப்ரீபெய்டு அதிகமாக ஏன் போயிட்டாங்க? நீ பணத்தை கட்டு ஒன்று சர்வீஸ் தர, நீங்கள் பணத்தை கட்டப்புறம் தான் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சர்வீஸை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் நாங்கள் ப்ரீபெய்ட் முறையை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ப்ரீபெய்ட் முறையை ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த 100 யூனிட் ஃபேக்கு இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க பாரு, 100 யூனிட். அந்த ஃபேக் வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் வெளியில். ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, அளவு கிடச்சிட்டு தானே இருக்கு. அப்படி சொல்கிறாங்க. அது எந்த அளவு முன்னாடி யூனிட் வைஸ் தெரியாதுல்ல. இப்போ நான் ஒரு யூனிட் ஓடினா எனக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஃப்ரீன்றாங்க. அது எந்த யூனிட் ஓடின்றது டிஜிட்டல் முறைமே நம்மளுக்கு தெரியாதுல்ல. நார்மலாக எவ்வளோ யூனிட் ஓடி இருக்கோ அதுலேருந்து 100 யூனிட் மைனஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க 100 கழிக்கிறேன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு இதுவரையும் நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஜிட்டல் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டும் இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோ யூனிட் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை இந்த அரசாங்கம் மறுக்குது. சரி ரைட்டு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மின் தேவைக்கு அதிகமாக இருக்குது. இங்கே மின் திட்டங்கள் எதுனா பெரிய லெவலில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்களா? இல்லை. அணைகள் சம்மந்தமாக 2 அணைகள் நாங்கள் இணைக்க போகிறோம், 2க்கான பெரிய ப்ராஜெக்ட்ஸ். தமிழ்நாடு இன்னும் போக்குவரத்தில் தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சியந்த மாநிலமாக இன்னும் 10 வருஷத்துக்கு வரப்போகுது. அதற்கு தண்ணி தேவைகள் இருக்குது. அந்த தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி புது அணைகள் திட்டம் கொண்டு வர போகிறோம். எதனா ப்ராஜெக்ட் இருக்கா? இல்லை. அணைகள் வந்து நினைச்ச மாதிரி கட்ட முடியாது. நான் சொல்றது ப்ராஜெக்ட் சொல்கிறேன், ஏன்னா நான் கட்ட சொல்ல. சென்னையில் இந்த தண்ணி பிரச்சனை இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸில் புதுசாக 3 குளம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பேசி அது வந்து வெட்டி போகிறது ஒரு மேட்ராங்க. அது கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து லீஸ்லேருந்து வாங்கிட்டு 3 குளத்தை வெட்டி நாங்கள் தண்ணி தேவைக்க போகிறோன்றாங்க. சரி, உங்களுடையதே வரேன். நான் சொல்றது 10 வருடம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது, 10 வருடம் கழிச்சு போக்குவரத்து எதை நோக்கி நகர போகுது, 10 வருடம் கழிச்சு நமக்கு மின்சார தேவை எவ்வளோ இருக்க போகுது, 10 வருஷம் கழிச்சு நம்ம தண்ணி தேவை எவ்வளோ இருக்க போகுதுன்றத எதனா ஒரு தொலைநோக்கு திட்டமாக இங்கே பண்ணுறாங்கன்னா இல்லை. எதுவுமே இவங்க பண்ணாமல் எல்லா இடத்துலையும் கலைஞர் சிலையை திறந்துட்டு இருக்காங்க. அது கூட உதயநிதி அவர்கிட்ட ஸ்டாலின் அவர்கிட்டையும் கேட்டால் நாங்கள் கலைஞர் சிலையை திறக்காம யார் சிலையை திறக்க சொல்கிறீங்க, அவர் சிலையை தான் திறப்போம் அப்படின்றாங்க. நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்மளுடைய வரி பணத்தில் மாவட்டமாக கலைஞர் சிலையை திறக்கிறதுக்கான அவங்களுக்கு ஆட்சியில் பொருட்களை உட்கார வச்சுருக்கோம். இது வந்து எவ்வளோ ஒரு அவலமான ஒரு செயல்ஸ் பாருங்கள். இப்போ
என்னன்னா கலைஞர் அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு கெட்ட விஷயங்கள் பண்ணாலும் ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணார். என்னன்னா மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் பேர் வச்சார். அந்த பேர் வச்சதுனால தான் இன்னைக்கு ஸ்டாலின் எந்த இடத்துலையும் வந்து சிலைகளோ ஒரு வேற்று மாற்று அரசியல் தலைவராக இருக்காரு அவருடைய பேரை வைக்கக்கூடாதுனால எங்கேயுமே இன்னும் ஸ்டாலின் பேர் முன்மொழிப்படலை. ஆனால் உதயநிதி அவர்கள் இன் கேஸ் வந்தார்னா அவர் இந்த வேலையை தானே பண்ணுவாரா இல்லையா? அப்போ இவர் குடும்ப ஆட்சி நம்ம ஏன் சொல்கிறோம், வாரிசு ஆட்சி ஏன் சொல்கிறோம், இதுதான் சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து பாடுபட்டான்றதை ஒத்துக்கிறோம். ஆனால் கலைஞர் மட்டுமே தான் பாடுபட்டாரா? எல்லா மாவட்டத்தையும் கலைஞரே தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சாரா? சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிதாங்க சொல்றேன். நான் சொல்றது அப்படிதாங்க. சீமான் வந்து பெரியாருக்கு சொல்றாரு. நான் சொல்றது கலைஞர் ஏதோ ஆட்சி செஞ்சார். கிட்டத்தட்ட 5 முறை ஆட்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். அவருக்கான மரியாதையை கடற்கரையில் 61 கோடி மொய் எழுதியாச்சு. நம்ம ஏற்கனவே 41 கோடி மொய் எழுதிட்டோம் கலைஞர் பேர்ல. நம்மளோட வரிப்பணத்தில் தான் அங்கே வந்து கட்டடம் நிற்குது கடற்கரையில். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திறக்கிற சிலைகளும் நம்ம வரிப்பணம் தானே கொடுக்கப்படுகிறது. அதுதானே ஒரு வருத்தக்கூடிய செய்தியா இருக்கிறது. அப்ப இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா எதிர்கால சந்ததிகள் எல்லாம் தமிழ்நாட்டு இன்னைக்கு வந்து ஓரளவு வளர்ச்சி அடைந்த மாவட்டமா இருக்குன்னா அது காரணம் கலைஞர் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு டிசைனை மக்கள் மனதில் கலைஞர் ஒரு காரணம்னா ஒரு செலவைங்க. இப்போ விபி சிங் வந்து மண்டல் கமிஷன் கொண்டு வந்தாரு. விபி சிங் சிலையை ஃபுல்லாக டெல்லியிலும் யூபிலையும் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சில தானே தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. இனிமே அவர் கொண்டு வந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக பேசுறது தான் பாஜக நிலைப்பாடா இருக்குல்ல பாதி இடங்கள்ல. அப்படி கிடையாதுங்க. ஒரு இப்போ உலகத்திலே அதிகமான சிலை யார் சிலை இருக்குன்னா இப்போ அம்பேத்கர் சிலை தான் உலகத்திலே அதிகமான சிலை. அம்பேத்கர் சிலை தான் உலகத்திலே அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவர். இப்ப கலைஞராகவும் பாடுபட்டார், தாழ்த்தப்பட்ட அதுக்காக வைக்கிறாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு எங்க ஒரு பட்டியலின சகோதரோட குடியிருப்பு போனீங்கன்னா அங்க அம்பேத்கர் சிலை இருக்கும். அதனால தான் அந்த சிலைகள் ஜாஸ்தியாச்சு. இவரும் ஒரு காரணம் நீங்க வச்சுக்காம இதையே பிரதான வேலையா இவங்க பண்றதுனாலதான் இதை மழுங்கடிக்கிறாங்கன்னு உங்களை நான் பதிவு செய்யறேன். இந்த ஆட்சி என்னென்ன அவல நிலையை செய்யறது அப்படின்றது மழுங்கடிக்கிறது தான் அந்த கூட்டணி இன்னும் இந்த கண்டென்ட் உள்ளே போறாங்க. நான் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்ட்டையும் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க கூட்டணி பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க? கூட்டணி இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? திமுக பண்ற அவலங்களை செய்யுங்க. இப்ப இளங்கோவனில் போய் ரைடு பண்றாங்க. அவருடைய பினாமியா இருந்த இளங்கோவனை ரைட் பண்ணி நீங்க மிகப்பெரிய அமலாக்கத்துறை ஒரு செக் வச்சாங்க. அப்படின்றப்ப இன்னும் பல விஷயங்கள் மத்திய அரசும் அவங்க மேல கொண்டு வர்றாங்க, மாநில அரசும் கொண்டு வரப்ப இதற்கான பொது வழியில எதையுமே பேசாம இன்னும் நாங்கள் கூட்டணி வைக்க போறோம், இன்னும் விஜயோட பேச போறோம், திருமாவளவன் வந்து வருவார், இப்படியே நீங்க வந்து மடைமாற்று பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் அது மைனஸ் தான். இன்றைக்கு பொது வழியில திமுக அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை வந்து சரியா செய்யலைன்றதை பாஜக மட்டும்தான் இன்றைக்கு பொது வழியில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் வெளிக்கொண்டு வராங்க. ஏன் சம்பளம் கொடுக்கலன்றது கண்டென்ட்டை சொல்லுறாங்க. மற்றதில் என்னென்ன செயல்பாடுகள் இவங்க செய்யப்பட மாட்டேன்றாங்க. நம்ம என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் அது ஏன் இவங்க கேட்கல, பல விஷயங்களை பட்டியலிட்டு சொல்றாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தன்னிடம் பலமான மீடியா சக்தியும் தன்னிடம் இருக்கக்கூடிய பண வலிமையை வைத்துக்கொண்டு இதையெல்லாம் மடைமாற்று பண்றாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம்.